ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேத்து ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் சொல்றேன்னு சொன்னேன் இல்லைங்களா? இந்த ஓட் மீல் பத்தி. எழில் குட்டி பிறந்து 2 வாரத்துல அவனுக்கு ஸ்கின்ல கொஞ்சம் ரெட்னஸ் மாரி வந்துச்சு. அது உடம்பு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகவும் எங்களுக்கு பயம் வந்துருச்சு. டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணப்போ எக்ஸிமாவா இருக்கும் போல அப்படின்ட்டாரு. எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கிரீமோ ஆயின்மெண்ட்டோ போட்டு உடனே சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் கிடையாது. ரொம்ப டைம் எடுக்கும். இன்னொன்று குழந்தைங்க அந்த இடத்துல சொரியாம இருக்கணும். டாக்டர் சொல்ற கிரீமுமே ஒரு லிமிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லி கொடுப்பாங்க. இன்னொன்று சரியாகிற மாதிரி இருக்கிற டைமில் சொரிஞ்சு விட்டுருவான், திரும்ப அக்ரவேட் ஆயிரும். விடிய விடியெல்லாம் உட்காந்து நானும் அவரும் அவனை சொரிய விடாமல் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கோம். இது மட்டும் பத்தாது, நீங்கள் ஓட்மீல் பாத் ரெகுலராக குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க. அதை ஒவ்வொரு நாளும் ரெடி பண்ணும்போது பையனுக்கு இன்னைக்கு சரியாயிரும், பையனுக்கு நாளைக்கு சரியாயிரும் அப்படின்னே தாங்க ரெடி பண்ணுவேன். டாக்டர் என்கிட்ட சொன்னது ரொம்ப பொறுமையாக இருக்கணுமா, சில குழந்தைங்களுக்கு 10 வயசு வரைக்கும் கூட சரியாகாமல் போயிருக்கு அப்படின்னாரு. லக்கிலேயே அவனுக்கு சீக்கிரம் சரியாயிருச்சுங்க. அதுவே எங்களுக்கு சந்தோஷம். நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?